கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். இந்த வார்த்தை சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவரையே நம்பி அவரையே நோக்கி கொண்டிருக்கிற முகங்களுக்கு வெட்கம் என்பது கிடையாதாம். அப்போ இன்றைக்கு ஒருவேளை அப்படி வெட்கம் அடைந்து விடுவோமோ அப்படிங்கிற சூழ்நிலைக்குள்ள நீங்க இருந்தா கூட, இன்றைக்கு அவரை உறுதியாக பார்த்து அவர் முகத்தை மாத்திரம் தேடி அவரையே நம்பிக்கொண்டு நீங்கள் இருப்பீர்களானால், அந்த வெட்கத்தையும் தேவன் மாற்றி உங்கள் முகங்களை பிரகாசமடைய செய்வேன் என்று இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். அப்போ இதே வார்த்தையை நான் ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல நான் வாசிக்கிறேன். Those who trust that he will help them will be joyful. They will never be disappointed. He will always do for them the things that he promises. அதாவது, யார் எனக்காக தேவன் உதவி செய்வார் அப்படின்னு உறுதியா அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களோ, அவங்க எப்பவும் எப்படி இருப்பாங்களாம்? சந்தோஷமா இருப்பாங்களாம். ஒரு காலம் அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களையும் அவர் என்ன செய்வாராம்? நிறைவேற்றி முடிப்பாராம். அப்போ யாருக்கு வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றி முடிக்கப்படும்னா, அவரையே நம்பி இருக்கிற மக்களுக்கு அந்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, எபிரேயர் 11:6 நம்ம பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இப்படிப்பட்டவங்க தான் தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிப்பட்டவர்கள் தான் அந்த வெட்கத்தை அனுபவித்த அந்த சகல தேசங்களிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் அடைய முடியும். அப்போ இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, விசுவாசம், அவர் மேல மாத்திரம் வைக்கிற நம்பிக்கை. அப்போ இதே வார்த்தையை நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். பட் வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு வாக் வித் காட் அண்ட் ப்ளீஸ் ஹிம். ஃபார் whoever comes near to God must necessarily believe that God exists and that he rewards those who earnestly and diligently seek him. அப்போ இந்த வார்த்தை சொல்லுகிற காரியமும் அதுதான். அதாவது, யாரெல்லாம் அவரை உண்மையா விசுவாசிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அவரோடு கூட நடக்க முடியும், அவரை ப்ளீஸ் பண்ண முடியும். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது காட் எக்ஸிஸ்ட், தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிறத முதலாவது நம்ம தட் ஹீ இஸ் ரியல். நம்ம இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறவங்கள எவ்வளோ ரியலாக பார்க்குறோம். நம்ம பேரண்ட்ஸை ரியலாக பார்க்குறோம், நம்ம பிள்ளைங்களை ரியலாக பார்க்குறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸை ரியலாக பார்க்குறோம். அந்த தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ரியல் பர்சனாக அவரை பார்த்து அவரிடத்துல நம்ம போகும்போது, அவரை மாத்திரமே நோக்கி பார்க்கும்போது நமக்கு என்ன உண்டாகும்? அங்கே பிரகாசம் உண்டாகும். அங்க ஹானர் நமக்கு தேவன் கொடுப்பார். அங்க கீர்த்தி, மகிமை, புகழ்ச்சி எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தர ஆயத்தமா இருக்கிறார். அதுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவர் ரியலான ஒரு தகப்பன், ஒரு காட் எனக்கு இருக்கிறார். நான் அவர்கிட்ட போறேன், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட நம்ம போகும்போது, இன்றைக்கு உங்களுக்கு இருந்த எல்லா வெட்கங்களும் நிச்சயமாய் மாறுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இதுதான் எபிரேயர் 12:1 கூட நம்ம பார்க்கிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடுவோம். அப்போ நம்ம பார்வை அங்க இங்க போக வேண்டாம். உங்க சூழ்நிலைகளை நீங்க இன்றைக்கு பார்க்க வேண்டாம். விசுவாசத்தை துவக்குனவரோ அவர்தான், முடிக்கிறவரோ அவர்தான். அவர் மீது மாத்திரம் நம்ம கண்கள் பதிக்கப்பட்டிருந்தா, அவர் ரியலான ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் மேல மாத்திரம்தான் நான் என் கண்களை பதித்திருப்பேன், அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாத்திரம்தான் என் வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்லி அப்படி நீங்க விசுவாசிப்பீங்கன்னா,
இன்றைக்கு உங்கள் முகங்களை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்போ இதே மாதிரி தான் ஒரு வெட்கத்தினூடாக சென்ற அன்னாள் கூட அந்த 1 சாமுவேல் 1:11 அவ ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறாள். தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அப்போ இங்க அவர் தேவனை எப்படி பார்க்கிறார்? ரியலா பார்க்கிறார். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும்னா அது என் தேவனிடத்துல இருந்து மாத்திரம்தான் வரும்னு சொல்லி அங்க நம்பிக்கையோட தேவனிடத்துல என்ன செய்றா? ஜெபிக்கிறாள். அந்த வெட்கம் அவளுக்கு மாறி ஒரு பெரிய தீர்க்கதரிசியை அவள் வயிற்றில் தேவன் பிறக்க அங்கே அனுமதித்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்க சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து சொல்லும்போது தான் முதல் பெயர்சபா வரைக்கும் அங்க அவன்தான் பெரிய தீர்க்கதரிசியா இருந்ததை பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அவ கர்த்தருக்கு அந்த பிள்ளையை ஒப்பு கொடுத்ததுக்கு பிறகும் மீண்டும் தேவன் அவளுக்கு பிள்ளைகளை கொடுத்ததை பார்க்கிறோம். அந்த வெட்கம் அங்கே மாற்றப்பட்டதை பார்க்கிறோம். ஏன்னா அன்னாள் அங்கே ரியலா தேவனை என்ன செய்தா பார்த்தா. இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம தேவனை ரியலா பார்க்கிறோமா? இல்லைன்னா ஏதோ பிரேயர்ங்கிற பேர்ல என்னத்தெல்லாமோ பேசிட்டு வந்துடுறவங்களா நம்ம இருக்கிறோமா? அப்போ ரியலா எனக்கு ஒரு தேவன் இருக்கு, அவரை ரியலா பார்க்கிறேன், அவர் இருக்கிறார், எனக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று சொல்லி நீங்க போகும்போது இன்றைக்கு உங்க வெட்கப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். அததான் யோவேல் 2:26 கூட சொல்லுது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப அவர் ஜனங்கள், அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்களாம். அதேதான் ஏசாயா 61:7 கூட பார்க்கிறோம், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 எத்தனையாய் பலன் வரும். அப்போ டபுள் போர்ஷன் பிளஸ்ஸிங் நமக்கு என்ன செய்து வரப்போகுது? எப்போ? அவருடைய முகத்தை மாத்திரம் நமக்கு பார்க்கும்போது நித்திய மகிழ்ச்சியை நமக்கு தேவன் என்ன செய்ய போகிறாராம்? தரப்போகிறார். அதான் செப்பனியா 3:19 கூட தான் நம்ம பார்க்கிறோம், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வன். தேவன் இன்றைக்கு அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறபடியினால இன்றைக்கு நீங்கள் அவரை மாத்திரமே நோக்கி பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் எளிதாக சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு கூட நீர் இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி அப்பா இன்றைக்கு நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம். நீர்தான் ஆண்டவரே அப்பா ரியலான ஒரு தேவன் அப்பா. ஆண்டவரே அப்பா அதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. தேவன் ஒருவர் உண்டென்றும் நாங்க உங்களை பார்க்கிறோம். உங்களை மாத்திரமே நம்பி ஆண்டவரே எங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு எங்கள் முகங்களை நீர் பிரகாசிக்க பண்ணுகிறதற்காய், கீர்த்தியும் புகழ்ச்சியும் அடைய செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.